அந்த பசங்களை வாட்ச் பண்ணீங்களா? நான் பார்த்த மயிலு, அவன் விளையாட்டு பசங்க, அவங்க மேல சந்தேகப்படாத. ஓகேண்ணே, ஆனா எதுக்கும் அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஓகே மயிலு. பாக்குறேன் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல இவ்வளவு பேர் இருக்கும்போது உன் கைவரிசையை காட்டுவேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவுமே செய்ய முடியாதுடா. இப்பவே நான் உன்னை மயில் கிட்ட புடிச்சு கொடுக்குறேன். வா, வாய திறக்காதடா. வா. அழகனை எங்க காணோம்? எங்க போயிட்டாரு? அவங்கள கேமரா எல்லைக்குள்ள கொண்டு வர சொன்னா இவரும் காணாம போயிட்டாரே. ஹலோ ஹலோ அழகர் சார், ஹலோ. என்ன செல்போன் ஆஃப் பண்ண வருதா? எல்லா வேலையும் கரெக்டா நடக்குது இல்ல? சரியா போயிட்டு இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்னப்பா இது? யார் சார் நீங்க? இவரை ஏன் இப்படி எழுதிட்டு வரீங்க? சார், இந்த ஆளு செயின் பறிக்கிற கூட்டத்துல ஒருத்தன். ஒரு லேடி கிட்ட செயின் திருட போகும்போது நான் இவனை கையும் கடமா புடிச்சிட்டேன். இவர் இல்லைன்னு தலையாட்டுறாரு. சார், நான் தான் திருடன்னு எவன் சார் ஒத்துக்குவான்? ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் இல்லன்னு தான் சொல்லுவான். 2 போடு போட்டோன்னு வைங்களேன், தானா உண்மையா சொல்லுவான். இப்ப பாருங்க. நீங்க போலீஸா சார்? சார் இல்ல சார், நான் வந்து போலீஸோட லவ்வர். விட்டுறாதீங்க. என்ன சார் சொல்றீங்க? இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு தனி பதவி இருக்கு. அத விளக்கமா அப்புறம் சொல்றேன். நான் வந்து முதல்ல இவனை டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைக்கணும். அதுக்கு இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆடாத நில்லு. கான்ஸ்டபிள் தங்கமயிலுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த செயின் பறிக்கிற கும்பல்ல ஒருத்தனை நான் புடிச்சிட்டேன். நீங்க உடனடியா விழாக்குழு மையத்துக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். கான்ஸ்டபிள் தங்கமயில், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? விழாக்குழு உதவி மையத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா நான் புடிச்சு வச்சிருக்கிற ஆளை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன். சரியா? தங்கமயில் வாங்க. இது ஜீவா சார் குரல் மாதிரியே இருக்கே. இந்த ஏரியால செயின் அடிக்கிற கும்பல் வேற ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லடா. அப்புறம் எப்படி கும்பல்ல ஒருத்தனை புடிச்சோன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நாமெல்லாம் இங்க தானே இருக்கோம். நம்மள மாதிரி பங்காளி அவனாவது திருட வந்திருப்பான். ஆக்சுவலா சொல்லணும்னா அவன் நமக்கு பெரிய ஃபேவர் பண்ணிருக்கான்டா. போலீஸோட கவனம் முழுக்க இப்ப அவன் பக்கம் தான் இருக்கும். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு அந்த லேடியை ஓரம் கட்டிட்டு எல்லா நகையும் அடிச்சிடலாம். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. நான் சொல்றப்ப சம்பவத்தை முடிச்சிடலாம். ஓகே? ஓகே மச்சி, போலாம் வாங்க. வீடியோல பார்த்தா ஹெல்மெட் இதுதானே? அப்படின்னா சார் கரெக்டா தான் புடிச்சிருக்காரு போல. வெற்றி, இவதானே போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவன்? ஆமாண்டா, நான் தான் சொன்னல, எவனோ ஒருத்தன் மைக்ல சொன்னதை கேட்டு போலீஸ் டைவர்ட் ஆயிட்டாங்க. இதான் நமக்கு கரெக்டான நேரம். அந்த லேடி கிட்ட நம்ம இன்னும் க்ளோஸா போவோம். நான் சிக்னல் காட்டணும்னு எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. இதுதான் நமக்கு சரியான டைம். சீக்கிரம் நகையை அடிச்சிட்டு இந்த ஸ்பாட்ல இருந்து எஸ்கேப் ஆகும். ஓகே மச்சி, போலாம். வாங்க 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 வாங்க. சார் வா மயிலு, நல்ல வேலை
நான் பேசினத நீ கேட்டியான்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாவே இருந்தேன். நல்ல வேளை நீ கேட்டுட்ட. சும்மா இருடா. நீங்க என்ன சார் இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? செயின் ஸ்நாச்சிங் கும்பலை பிடிக்கிறதுக்காக நீங்க டீமோட வந்திருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் தான் இல்ல நான் இங்க வந்தேன். சந்தேகப்படுற மாதிரி யாராவது நடமாடுறாங்களான்னு சொல்லி நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏய் அசையாத. அப்பதான் மயிலு இவன் என் கண்ணில் மாட்டினா. உன் கூட பழகி பழகி எனக்கும் போலீஸ் பார்வையும் புத்தியும் வந்துருச்சு மயிலு. காவடி ஆடுற கும்பல்ல ஒரு லேடி நிறைய நகை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த லேடியவே இவன் வெறிக்க பார்த்துக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் போன்ல வேற இந்த பிளான பத்தி யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டே இருந்தானா. அப்பதான் இந்த ஆள் மேல எனக்கு சந்தேகமே வந்தது. இவனையே நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த லேடியோட நகையை அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு வேகமா அவங்க கிட்ட போக ஆரம்பிச்சிட்டா. நான் இருக்கும்போதே அதை நடக்க விட்டுருவேனா? அப்படியே இவனை அமுக்கி பிடிச்சிட்டல. எப்படி? உங்க கதையை நிறுத்திட்டு அவர் முகத்தை முதல்ல காட்டுங்க. இதோ கண்டிப்பா மயில. உன்கிட்ட காட்டுறதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் ஏய் காட்டு. தப்பிச்சு ஓட விடாம புடிச்சு வச்சிருக்கேன்ல. இவரா? இவன் தான் நான் பிடிச்ச ஆள் மயிலு. என்ன சார் இதெல்லாம்? நீங்க எப்படி இவர்கிட்ட மாட்டினீங்க? அதை ஏன் கேட்கிற மயிலு? அந்த பசங்களை பிடிச்சி விசாரிக்க சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் நான் வேகமா போனேன். அதுக்குள்ள யாரோ என் முகத்தை மூடி இழுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ள யாரோ ஒருத்தன் என் வெள்ளிய நகை அறுத்துட்டு போயிட்டான். நகை பறிக்கவனை பிடிக்க வந்து இப்ப நானே என் நகையை தொலைச்சிட்டு மயிலு. அது மயிலு இவர் உங்க ஆளா? மயிலு இவரை போயிட்டு நான் திருட நினைச்சு பிடிச்சிட்டு வந்துட்டேனே. சாரி மயிலு. ஐயோ ஏண்டா எத்தனை நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அழக வந்து பாத்திருப்ப? அழகு சாரா? அட நீங்களா? ஐயோ சார் மருவெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அதான் சார் கண்டுபிடிக்க முடியல. ஏன் சார் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? அந்த கும்பலை பிடிக்கணும்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு டென்ஷனா வேலை பார்த்துட்டு இருக்கோம். தேவையில்லாம எங்களை டைவர்ட் பண்ணி சாகடிக்காதீங்க சார். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பாப்பா துண்டா துண்டா. மயிலு சொதப்பிடிச்ச. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, இடும்பனுக்கு, மயிலுக்கு, வேலுக்கு, அரோகரா, அரோகரா. நீ தண்ணி குடிக்க வந்தப்பவே எனக்கு டவுட்டா இருந்துச்சுடா. ஃப்ரீயா விட்டது நல்லதா போச்சு. இல்லனா நீ இப்படி என்கிட்ட மாட்டிருக்க மாட்ட. ஏய் நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும். என்ன விட்டுருங்க. நான் யாருன்னு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவீங்க எல்லாரும். ஏய் வாயை மூடிட்டு பேசாம வாடா. இல்லன்னு வெச்சுக்கோ ஸ்டேஷன் வரைக்கும் அடி வாங்கிட்டே வருவ. மத்த பசங்களாம் தப்பிச்சு போயிட்டா மயிலே. எங்க போயிடுவானா? அதான் இவன் மாட்டிக்கிட்டான்ல. எல்லாரையும் புடிச்சிரலாம். கூட்டம் கூடுறதுக்கு முன்னால இவனை முதல்ல வண்டியில ஏத்துங்க. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஏதாவது பேச வாயிலே போடுங்க. விடுங்க. என்ன விடுங்கன்னு சொல்றேன்ல. மயிலே, நான் என்ன சொன்னாலும் கேட்க கூடாது முடிவு பண்ணிட்டியா? அடிக்கடி எனக்கு போன் பண்ணுன்னு சொன்னல, ஏன் இவ்வளவு நேரமா போன் பண்ணல? சார் நம்ம நினைச்ச மாதிரி அந்த கும்பல் திருவிழாவுக்கு வந்தவங்க சார். சூப்பர் மயிலே சூப்பர். அந்த கும்பல்ல இருந்த எல்லாத்தையும் பிடிச்சிட்டியா? இல்ல சார், ஒருத்தன் மட்டும்தான் மாட்டினா. மத்தவங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க. பரவாயில்ல, ஒருத்தனாவது சிக்கனால அவனை வச்சு எல்லாரையும் பிடிச்சிடலாம். மயிலு அப்படியே ஒரு நிமிஷம் இரு. சார் எஸ்
சார் செயின் ஸ்நாச்சிங் குரூப்ல ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் சார். ஸ்பாட்ல இருந்து இப்பதான் சார் ஃபோன் பண்ணாங்க. வெரி குட் குருமூர்த்தி. ஆனா நமக்கு ஒருத்தம் போதாது. ஸ்டேஷன்ல வச்சு அவனை லாடம் கட்ட சொல்லுங்க. கண்டிப்பா சார். அவன் மூலமா மத்தவங்க டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தூக்க சொல்லுங்க. ஓகே சார். ம். தேங்க்யூ சார். மயிலு, சார். அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் எஃப்ஐஆர் போடு. ஓகே சார். அவனை அடிக்கிற அடியில மொத்த கூட்டத்தோட அட்ரஸையும் அவன் கக்கிடணும். நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு மொத்த கூட்டத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு எனக்கு போன் பண்ணு. ஓகே சார். சார்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்றேன். ஓகே சார். ஓகே. சார் வேண்டாம் சார், நான் கடைசியா சொல்றேன், என்னை இப்பவே விட்டுருங்க, இல்லன்னா பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. சொன்னதே சொல்லிட்டு இருந்த வாயை உடைச்சிருவேன். போடா உள்ள. சார் இப்படி அசிங்கமா பேசாதீங்க சார். டேய், திருடுறது அசிங்கமா தெரியல, இப்போ உனக்கு அசிங்கமா தெரியுதா? என்ன புதுமணி போய் செயினை திருடவனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப போய் சர்க்கஸ்ல இருந்து ஒரு பப்பூனை புடிச்சிட்டு வந்திருக்கிற? சார், இவனும் இவன் கேங்கும் இப்படி வேஷம் போட்டு தான் வந்தாங்க சார். ஆமா, அந்த கும்பல்ல இந்த பப்பூன் ஒருத்த மட்டும் தான் மாட்டினானா? ஆமா சார், இவன் தான் அந்த கும்பலோட தலைவன் மாதிரி இருக்கு. பார்த்தா சின்ன வயசு பையன் மாதிரி தான் இருக்க. உடம்ப வேற எரும மாட்டு மாதிரி வளர்த்தி வச்சிருக்க. இந்த உடம்ப வச்சுட்டு உழைச்சி சாப்பிடலாம்ல? எதுக்குடா இந்த கேவலமான பொழப்பு இந்த வயசுலயா? ஆமா, நீங்க தேவைங்கிறதுக்காக செயின் அடிக்கிற கும்பலா இல்ல அந்த த்ரில்லிங் எல்லாம் பண்ணுவாங்களே அது மாதிரி அந்த கும்பலாடா? எதுக்காக செஞ்சாலும் தப்பு தப்பு தானே பரமன் சார். ஹலோ, அது எனக்கு தெரியாது, நீ சொல்லி கொடுக்குறியா? விசாரணைன்னு வந்தா நானும் 4-5 கேள்வி கேட்கணும்ல. வேண்டாம், என்ன விட்டுருங்க, சொன்னா கேளுங்க, இல்லனா நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? பெரிய இவனா நீ? நீ நினைச்ச உடனே எங்களை எல்லாம் வேலையில இருந்து வீட்டுக்கு அனுப்பிடுவ. ஆளை பாரு, அவனை பாரு, செயின் அறுக்கிறவனுக்கு என்ன திமிர்த்தனமான பேச்சு? ஏண்டா மயிலு, கொடுத்த வேலையை சூப்பரா முடிச்சு சாதிச்சு காட்டிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா உனக்கு தான் அவார்டு கிடைக்கும் பாரு. அதெல்லாம் எதுக்குக்கா? நம்ம வேலையை ஒழுங்கா செய்யற திருப்தியே நமக்கு போதும். ஆமா, இவன் ஏன் இன்னும் மூஞ்சில சாயத்தோடு நிக்கிறான்? அழகு போட்டினா ஈனு பல்ல மூஞ்ச காட்டுவான். அக்யூஸ் எப்படி மூஞ்ச காட்டுவான்? அதுக்காக அப்படியே கூட்டி வருவீங்களா அழகர்? வண்டியில வர்றப்பவே தண்ணி ஊற்றி அவன் வேஸ்ட கலக்க வேண்டியதானே? கூட்டத்துல மாட்டினா அடிச்சு கொண்டு விடுவாங்க. அதான் அள்ளி போட்டு கூட்டிட்டு வந்தோம். நான் யாருன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க. என்ன விடலைனா பிரச்சனை உங்களுக்கு தான் சொல்லி என்ன மிரட்டிக்கிட்டே வரான் பரம்பரை. ஏண்டா போலீஸே மிரட்டுற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? ஏண்டா யாரா நீ? ஆமா, உன் பேர் என்னடா? உங்க அப்பா பேர் என்னடா? வேண்டாம், மரியாதை ரொம்ப முக்கியம். இப்படி பேசினு வைய மூஞ்சி மேல குத்திடுவேன் ராஸ்கோல். டேய், இங்க பாரு, கீழே போட்டு மேலே உட்கார்ந்துருவேன், தெரியுமல்ல? பரம்பரை செத்து போக அவன். அதுக்கு தானே சொல்றது. சார் வேண்டாம், ரொம்ப வருத்தப்படுவீங்க. டேய், இம்புட்டு பேச்சு பேசுறிய, உன்னை பெத்தவங்க மூஞ்சிய பார்க்க ஆசையா இருக்கு. மணி, போய் அது தண்ணியை கொண்டு வாமா. சார் வேண்டாம். ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா. சும்மா இருடா. வேணாம் சார், நான் திரும்பவும் வார்ன் பண்றேன், என்ன உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அபிஷியலா எதுவும் ரெக்கார்ட் பண்ணாம என்ன அனுப்பி விட்டுருங்க. யாருக்கும் பிரச்சனை இல்லாம சுமூகமா முடிச்சுக்கலாம். இல்லனா உங்க எல்லாரையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். ஆமா, என்ன தைரியத்துல நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமா, நீ பப்புனே, நீ எந்த நாட்டுக்குடா இளவரசன்? டேய், காது கேட்காதடா பப்புன், பதில் சொல்றா. சொல்ல மாட்டாங்க அவன். ஏன் ஊமையாக்கு பேசிட்டே இருக்கான்ல?
சொல்றா சார் ஏய், வேண்டாம் 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 விட்டுரு. வேண்டாம் அட, விட்டுருங்க சார். நானும் அதை தானே சொல்றேன். வேண்டாடா விட்டுருடா. டேய் டேய் ப்ளீஸ்டா சொல்லியா. என்னத்த சொல்றது? டேய் இனி நீ ஒத்து வர மாட்டாடா. உன்னை இன்சைடு வச்சு லாட கட்டினாடா சரியா வரும். எங்க அப்பா யாருன்னு தெரியாம டேய், பண்ணிட்டு டேய், இருக்கீங்க. டேய், சும்மாடா. தட்டி குடியா சொல்றா. டேய் கேக்குறல சொல்லு. டேய் கேக்குறல சொல்லு. சொல்லு சார், சொல்றா. சார், 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 வேண்டாம் சார். சார், வேண்டாம் சார். சொல்றது கேளுங்க சார். சார், வலிக்குது சார். சொல்லு, சார், விட்டுருங்க சார். சொல்லு. சார், வேண்டாம் சார். வேண்டாம், விட்டுருங்க சார். எவ்வளவு திமிர்றா உனக்கு. ஆ? டேய் உன்னை எல்லாம் உள்ள வச்சு லாட கட்டாதானே அடங்குவேன். விடுடா விடு. அக்கா கொடுங்க. ஐயோ தம்பி நீங்களா? ஐயோ நீங்கன்னு தெரியாம அடிச்சிட்டேன். ஐயோ நீங்க எப்படி தம்பி இந்த கும்பலோட? எனக்கும் இந்த கும்பலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சொல்ல சொல்ல கேட்காம இவங்க தான் இழுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன் செல்லம் கண்ணு சொக்க தங்கம் என்னமா நீ? தம்பி செல்லம் கண்ணு ஏ ராசா. தம்பி யாருன்னு தெரியல உனக்கு? தெரியும் சார். இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போனப்ப பாத்திருக்கேன். பார்த்து இப்படி பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியமா? இங்க வா, ஆண்டவருக்கு மட்டும் இதை வச்சு தெரிஞ்சது. நடக்கிறதா வேற ஸ்டேஷன் 4000. அப்புறம் உங்க கதி என்னன்னு சொல்ல முடியாது. புரியுதா? இங்க வா, பேசாம தம்பி மரியாதை அனுப்பி வைக்கிற வழி பார். இங்க வா, செயின் அடுத்த கேஸ முடிக்கணும்னா அதுக்கு எங்க சொக்க தங்க சின்னராசனா கிடைச்சானா? ஏங்க நீங்களாவது இன்ஸ்பெக்டர் பையன் சொல்லி இருந்தா அனுப்பி வச்சிருப்பாங்கல்ல. நான் அனுப்பியிருக்க மாட்டேன் சார். ஒரு லேடி கிட்ட செயின் அடிக்க பார்த்தப்ப நான் இவனை கையும் களவுமா புடிச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டர் பையனா இருந்தா என்ன, ஏசி பையனா இருந்தா என்ன? தப்புனா தப்புதான். திருட்டு வேலைய பண்றவன் அக்யூஸ்ட் தான். லீகலா என்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் செய்வேன். விவரம் புரியாம பேசாத. இங்க பாரு, பேசாம தம்பி விட்டுரு, அதான் உனக்கு நல்லது. இங்க பாரு, தம்பி புடிச்சது உனக்கு 7.5 சனி புடிச்ச மாதிரி. இவனை புடிச்சதுமே நான் சாருக்கு போன் பண்ணி பேசிட்டேன் சார். யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணு, எவன் பேரை சொன்னாலும் விடாதன்னு சொல்லிட்டாரு சார். ஐயோ மாட்டினது அவர் பையன் தான், அவருக்கு அப்ப தெரியாதல்ல நீ. இங்க பாரு செல்லகுட்டி, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். நான் போக மாட்டேன். கான்ஸ்டபிள் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் நான் போவேன். சார் இப்படி வாங்க. ஐயோ கிரிமினல் காலில போலீஸ் வில்லனுமாடா? இன்னொரு தடவை இப்படி திமிருத்தனமா பேசுன தொலைச்சு புடுவ ராஸ்கல். இங்க வா ரமணி, நான் சொல்றேன் கொஞ்சம். சாரி சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் இவனை விடுறதா இல்ல. இந்த கேஸ டோட்டலா ஏன் கண்ட்ரோல்ல தான் கொடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க இதுல தலையிடாதீங்க. அக்கா இவன் உள்ள இருக்கட்டும். ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூப்பிட்டுக்கலாம். உள்ள வச்சு லாக்அப்ல தள்ளுங்க. ஓகே மைண்டு. தம்பி சார் போறீங்களா? ஸ்டேஷன் விட்டு போக சொல்றியா? அப்படியே வச்சுக்கோங்க. போடா உள்ள போடானா. புதமணி, ஆண்டவருக்கு உனக்கு இருக்கிற பழைய கணக்க இது மூலமா தீர்த்துக்கலான்னு பாக்காத. ஆண்டவர் அவர் பையன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு எனக்கு தான் தெரியும். அவனுக்கு ஒண்ணுன்னா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். உன் நல்லதுக்கு தாமா சொல்றேன். பேசாம இந்த தம்பியை விட்டுருமா? இல்ல சார்,
செயின் ஸ்நாச்சிங் கும்பல பிடிக்கிற பொறுப்பை சார் தான் என்கிட்ட கொடுத்திருக்காரு. அந்த கடமையை தான் நான் நேர்மையா செஞ்சுட்டு இருக்கேன். எங்கேயோ இருக்கவனை பிடிச்சு அந்த கும்பலோட சேர்த்து நான் அவனை இழுத்துட்டு வரல சார். அந்த கும்பல்ல இவனும் இருந்ததுனாலதான் என்கிட்ட மாட்டிக்கிட்டான். இதுல பர்சனல் கோவமோ இல்ல பழி வாங்குற எண்ணமோ எனக்கு துளி கூட இல்ல. நீ சொல்றது உண்மையா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நான் சொல்ற மாதிரி தான் நினைப்பாரு. அவரு என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம் சார். அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் வேலையை நான் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான்.